பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 16 22 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யோபு யாரை அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் என்று கூறினார்? பதில்: தன் சிநேகிதர். கேள்வி: எது உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று யோபு தன் சிநேகிதரிடம் கூறினார்? பதில்: தன் உதடுகளின் அசைவு. கேள்வி: எது தன்னை பீறுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன்னை பகைக்கிறவனுடைய கோபம். கேள்வி: யோபுவை கொடிய கண்ணினால் பார்த்தவன் யார்? பதில்: அவன் சத்துரு. கேள்வி: தேவன் தன்னை யார் வசமாக ஒப்புவித்தார் என்று யோபு கூறினார்? பதில்: அநியாயக்காரன். கேள்வி: தேவன் எதை தப்பவிடாமல் பிளந்தார் என்று யோபு கூறினார்? பதில்: தன் ஈரலை. கேள்வி: தேவன் எதை தன்மேல் வரப்பண்ணினார் என்று யோபு கூறினார்? பதில்: நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். கேள்வி: தேவன் யாரைப் போல தன்மேல் பாய்ந்தார் என்று யோபு கூறினார்? பதில்: பராக்கிரமசாலி. கேள்வி: யோபு எதை புழுதியில் போட்டுவிட்டதாக கூறினார்? பதில்: தன் மகிமையை. கேள்வி: யோபுவின் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருந்தது எது? பதில்: மரண இருள். கேள்வி: தன் ஜெபம் எப்படி இருந்ததாக யோபு கூறினார்? பதில்: சுத்தமாய். கேள்வி: தன் சாட்சி எங்கே இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: பரலோகத்தில். கேள்வி: யார் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு கூறினார்? பதில்: தனக்கு சாட்சி பகருகிறவர். கேள்வி: யோபுவின் கண் யாரை நோக்கி கண்ணீர் சொரிந்தது? பதில்: தேவன். கேள்வி: எதற்கு முடிவு வருகிறது என்று யோபு கூறினார்? பதில்: குறுகின வருஷங்கள். கேள்வி: எது தனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: பிரேதக்குழி. கேள்வி: யாருடைய இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தார் என்று யோபு கூறினார்? பதில்: பரியாசம் பண்ணுகிறவர்கள். கேள்வி: யாருடைய பிள்ளைகளின் கண்கள் பூத்து போகும் என்று யோபு கூறினார்? பதில்: தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறவன். கேள்வி: தன் கண்கள் எதனால் இருளடைந்ததாக யோபு கூறினார்? பதில்: சஞ்சலம். கேள்வி: தன் வலியை உறுதியாய் பிடிக்கிறவன் யார்? பதில்: நீதிமான். கேள்வி: மென்மேலும் வளர்த்து போகிறவன் யார்? பதில்: சுத்தமான கைகளுள்ளவன்.
கேள்வி யோபுவின் சிந்தனைகள் எதை பகலாக்கினது? பதில் இரவை. கேள்வி அழிவை பார்த்து யோபு யார் என்று கூறினார்? பதில் தன் தகப்பன். கேள்வி யோபு எவைகளை பார்த்து தனக்கு தாயும் சகோதரியும் என்று கூறினார்? பதில் புழுக்கள். கேள்வி எது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் என்று யோபு கூறினார்? பதில் தன் நம்பிக்கை. கேள்வி துன்மார்க்கனுடைய டேஷ் அணைந்து போம். பதில் விளக்கு. கேள்வி யாருடைய அடுப்பின் நெருப்பு அவிந்து போம்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனின் கூடாரத்தில் டேஷ் அந்தகாரப்படும்? பதில் வெளிச்சம். கேள்வி யார் பெலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போம்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனை விழ பண்ணுவது எது? பதில் அவன் ஆலோசனை. கேள்வி துன்மார்க்கனின் குதிகாலை பிடிப்பது எது? பதில் கண்ணி. கேள்வி துன்மார்க்கனின் பெலனை தின்று போடுவது எது? பதில் பட்டினி. கேள்வி துன்மார்க்கனின் பக்கத்தில் ஆயத்தப்பட்டு நிற்பது எது? பதில் கேடு. கேள்வி துன்மார்க்கனின் அவயவங்களை பட்சிப்பது எது? பதில் பயங்கரமான மரணம். கேள்வி துன்மார்க்கனின் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படுவது எது? பதில் அவன் நம்பிக்கை. கேள்வி துன்மார்க்கனின் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படுவது எது? பதில் கந்தகம். கேள்வி துன்மார்க்கன் எங்கே இருந்து தள்ளுண்டு போவான்? பதில் பூலோகம். கேள்வி துன்மார்க்கனின் கூடாரத்தில் குடியிருப்பது எது? பதில் பயங்கரம். கேள்வி துன்மார்க்கனை மேற்கொள்ளுகிறவர்கள் யார்? பதில் பரிகாரர். கேள்வி துன்மார்க்கன் குடியிருந்த ஸ்தலத்தை எப்படி அழைப்பார்கள்? பதில் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம். கேள்வி யோபுவின் சிநேகிதர் அவனை எத்தனை தரம் நிந்தித்தார்கள்? பதில் 10. கேள்வி யோபுவின் சிநேகிதர் அவனுக்கு எதை காண்பித்தார்கள்? பதில் கடின முகம். கேள்வி தேவன் யோபுவின் டேஷ் இருளாக்கிவிட்டார்? பதில் வழிகளை. கேள்வி தேவன் எதை எடுத்து போட்டார் என்று யோபு கூறினார்? பதில் தன் சிரசின் கிரீடத்தை. கேள்வி தேவன் எதை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டதாக யோபு கூறினார்?
பதில் தன் நம்பிக்கையை. கேள்வி தேவன் தன்னை யாரில் ஒருவனாக எண்ணியதாக யோபு கூறினார்? பதில் தன் சத்துருக்கள். கேள்வி யார் தன்னை மறந்து விட்டதாக யோபு கூறினார்? பதில் தன் சிநேகிதர். கேள்வி யாருடைய பார்வைக்கு தான் பரதேசியானதாக யோபு கூறினார்? பதில் தன் வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள். கேள்வி எது தன் மனைவிக்கு வேறுபட்டிருந்ததாக யோபு கூறினார்? பதில் தன் சுவாசம். கேள்வி யோபு யாருக்காக பரிதபித்தார்? பதில் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள். கேள்வி எது தோலோடும் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில் தன் எலும்புகள். கேள்வி தன் பற்களை மூட மாத்திரம் எது தப்பினது என்று யோபு கூறினார்? பதில் கொஞ்சம் தோல். கேள்வி எது எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? பதில் தான் சொல்லும் வார்த்தைகள். கேள்வி டேஷ் உண்டென்பதை தன் சிநேகிதர் அறியும் பொருட்டு யோபு பேசினார்? பதில் நியாய தீர்ப்பு. கேள்வி பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணுவது எது? பதில் மூர்க்கம். கேள்வி யாருடைய கெம்பீரம் குறுகினது என்று சொப்பார் கூறினான்? பதில் துன்மார்க்கன். கேள்வி யாருடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும்? பதில் மாயக்காரன். கேள்வி தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் எதை போல பறந்து போய் காணப்படாதவனாவான்? பதில் சொப்பனத்தை போல. கேள்வி துன்மார்க்கன் எதை போல பறக்கடிக்கப்படுவான்? பதில் இரவில் தோன்றும் தரிசனம். கேள்வி துன்மார்க்கனின் எலும்புகள் எவைகளால் நிறைந்திருக்கும்? பதில் அவன் வால வயதின் பாவங்கள். கேள்வி துன்மார்க்கன் பொல்லாப்பை எதின் கீழ் அடக்குகிறான்? பதில் தன் நாவின் கீழ். கேள்வி தான் விழுங்கின ஆஸ்தியை கக்குகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் எவைகளின் விஷத்தை உறிஞ்சுவான்? பதில் விரியன் பாம்புகள். கேள்வி எவைகள் ஓடும் வாய்க்கால்களையும் துன்மார்க்கன் காணான்? பதில் தேனும் நெய்யும். கேள்வி யாருடைய வயிறு திருப்தியற்றிருக்கும்? பதில் துன்மார்க்கன். கேள்வி எவர்களுடைய கைகள் துன்மார்க்கன் மேல் வரும்? பதில் சிறுமைப்படுகிறவர்கள்.
கேள்வி துன்மார்க்கனின் சரீரத்தை உருவி போவது எது? பதில் உருவின பட்டயம். கேள்வி துன்மார்க்கனின் பேச்சை உருவி போவது எது? பதில் மின்னுகிற அம்பு. கேள்வி துன்மார்க்கனை பட்சிப்பது எது? பதில் அவியாத அக்கினி. கேள்வி துன்மார்க்கன் ஒலிக்கும் இடங்களில் அடங்கியிருப்பது எது? பதில் காரிருள். கேள்வி யாருடைய கூடாரங்களில் மீதியாயிருப்பவர்கள் தீங்கு அனுபவிப்பார்கள்? பதில் துன்மார்க்கன். கேள்வி வானங்கள் யாருடைய அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனுக்கு விரோதமாக எழும்புவது எது? பதில் பூமி. கேள்வி யாருடைய வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும்? பதில் துன்மார்க்கர். கேள்வி எது துன்மார்க்கர் மேல் வருவதில்லை? பதில் தேவனுடைய மிலாறு. கேள்வி யாருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது? பதில் துன்மார்க்கர். கேள்வி யாருடைய பசு சினை அழியாமல் ஈனும்? பதில் துன்மார்க்கர். கேள்வி துன்மார்க்கர் யாரை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுவான்? கேள்வி தங்கள் குழந்தைகள். கேள்வி எங்களை விட்டு விலகியிரும் என்று தேவனிடம் கூறுகிறவர்கள் யார்? பதில் துன்மார்க்கர். கேள்வி எது தனக்கு தூரமாய் இருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில் துன்மார்க்கரின் ஆலோசனை. கேள்வி தேவன் துன்மார்க்கனின் அக்கிரமத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? பதில் அவன் பிள்ளைகள். கேள்வி தன் அழிவை தன் கண்களால் காண்பவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் யாருடைய உக்கிரத்தை குடிப்பான்? பதில் சர்வ வல்லவர். கேள்வி ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கன் எந்த நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான்? பதில் கோபாக்கினையின். கேள்வி பள்ளத்தாக்கின் புல் பதைகள் யாருக்கு இன்பமாயிருக்கும்? பதில் துன்மார்க்கன். கேள்வி யாருடைய மறுமொழிகள் உண்மை கேடு இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில் தன் சிநேகிதர். கேள்வி எத்தனை சடுதியில் டேஷ் அணைந்து போம்? பதில் துன்மார்க்கரின் விளக்கு. கேள்வி நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் கூறியவர் யார்? பதில் யோபு.
கேள்வி: யோபுவின் பொல்லாப்பு பெரிதாயிருக்கிறது என்று கூறியவன் யார்? கேள்வி: முகாந்தரமில்லாமல் யோபு யார் கையில் அடகு வாங்கியதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: தன் சகோதரர். யோபு எதை பறித்துக் கொண்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: ஏழைகளின் வஸ்திரங்களை. கேள்வி: யோபு யாரை வெறுமையாய் அனுப்பிவிட்டதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: விதவைகளை. கேள்வி: யாருடைய புயங்கள் முறிக்கப்பட்டது என்று எலிபாஸ் கூறினான்? பதில்: தாய் தகப்பன் இல்லாதவர்கள். கேள்வி: எது யோபுவை சூழ்ந்திருக்கிறதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: கன்னிகள். கேள்வி: காலம் வரும் முன்னே வாடி போகிறவர்கள் யார்? பதில்: அக்கிரம மாந்தர். கேள்வி: அக்கிரம மாந்தரின் டேஷ் மேல் வெள்ளம் புரண்டது? பதில்: அஸ்திபாரத்தின் மேல். கேள்வி: அக்கிரம மாந்தரை பார்த்து நகைக்கிறவன் யார்? பதில்: குற்றமில்லாதவன். கேள்வி: எதை யோபுவின் இருதயத்தில் வைக்க எலிபாஸ் கூறினான்? பதில்: தேவனின் வார்த்தைகளை. கேள்வி: எதை கூடாரத்துக்கு தூரமாக்குவேன்? பதில்: அக்கிரமத்தை. கேள்வி: எதை தூளை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: பொன். கேள்வி: எதை ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீர்? பதில்: ஓப்பீரின் தங்கத்தை. கேள்வி: சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் அவர் யோபுவுக்கு எப்படி இருப்பார்? பதில்: பசும் பொன்னும் சொக்க வெள்ளியும். கேள்வி: குற்றமற்றிராதவனையும் கூட தேவன் தப்புவிப்பார் என்று கூறியவன் யார்? பதில்: எலிபாஸ். God bless you.